Hi all, welcome to the another episode of my life. After long days நம்ம ஒரு லாங் வீடியோவில் மீட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எடுத்து கூட ரொம்ப நாள் ஆச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுக்க பிளான் இல்லை. எடிட்டிங் எல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். பட் வாய்ஸ் ஓவர் தான் நியூ இல்லையா யூடியூப்க்கு, அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த வீடியோ வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்தது. ஆஸ் யூ ஆல் நோ, நாங்கள் ரெண்டல் ஹவுஸ் மூவ் ஆகிருக்கோம். அதோட பால் காய்ச்சி வீடியோ தான் இது. நாங்கள் ஏன் ரெண்டல் ஹவுஸ் போயிருக்கோம்னா, வீடு கட்ட போகிறோம். ஸோ மார்னிங் தான் எழுந்து குளிச்சுட்டு கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சாமி போட்டவும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுனால சும்மா தொடச்சி மட்டும் வச்சுக்கிட்டேன். பால் காய்ச்சுற அன்னைக்கு தான் ஒரு ஆள் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். நான் ஒரு பக்கம் கேஸ் க்ளீன் பண்ணுறது, சாமி போட்டோ துடைக்கிறது, பூஜை சாமானை விளக்குறதுன்ட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் பூஜை செலவெல்லாம் வாங்க போயிட்டு இருந்தாங்க. மாமியார் ஒரு பக்கம் பாப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்த டாஸ்கே வந்து இவளை ரெடி பண்ணுறது தான். இவளை ட்ரெஸ்ஸு போட வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அந்தளவுக்கு மின்னுவை பொறுத்த வரைக்கும் தலை கை கால் தொடாமல் நீ எனக்கு ட்ரெஸ் போடுன்னு சொல்லுவா. நான் எப்படிம்மா போடுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஒரு வழியாக அவளை ரெடி பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவளை ரெடி பண்ணிவிட்டு பூஜை செலவு வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஏன்னா 9 மணிக்கு மேலே முகூர்த்த டைமு. ஸோ அதுக்குள்ளே எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் வீடவே பார்க்க போகிறேன். ஏன்னா ஹஸ்பண்ட் தான் இந்த வீடு பார்த்து வச்சுருந்தாங்க. நான் 2 நாள் முன்னாடி தான் ஊர்லேருந்து வந்திருந்தேன். இது எங்கள் பட்ஜெட் கிடையாது. அட்வான்ஸ் 30K, மந்த்லி ரெண்ட் வந்து 5K. இது எங்களோட பட்ஜெட் கிடையாது. நாங்கள் 2 to 3 தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடும் நிறையா அமௌண்ட் செலவாகும். பட் வந்து எங்களுக்கு வீடு கிடைக்கல. இருந்தாலும் ஓகே, சரி பாப்பா வச்சிட்ருக்கோம், கொஞ்சம் நல்ல வீடாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடு வந்தோம். இது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு நாங்கள் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்திருக்கோம். ஸோ புது வீடு தான். வீடுமே ஓகே தான். இங்கே கிருஷ்ணகிரி சரௌண்டிங்கில் 5K தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் பேசி வச்சுருந்தாங்க. நான் இப்போ தான் வந்து பார்க்குறேனே. அவங்களும் வலது கால் எடுத்து வச்சு வாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்து முடிச்சுட்டு பூஜை செலவெல்லாம் வாங்க போயிட்டோம். அப்புறம் பூஜைக்கு தேவையான பழம், பூ, பூஜை சாமானெல்லாம் ஒரே கடை இருந்ததுனால அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் மினிமம் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பாப்பா வந்து ஹஸ்பண்ட் தூக்கிட்டு போயிட்டாங்க, நீ அரேஞ்ச் பண்ணி வை. அப்புறம் நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். கலசத்துக்கு தேவையான பூவெல்லாம் கட் பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்தா சுற்றும் போது பூ எட்டவே இல்லை. அப்புறம் பூவெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. இது என்னடா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொஞ்சமாக அப்புறம் மேனேஜ் பண்ணி எப்படியோ கட்டிட்டேன். அப்புறம் மீதி இருக்கிற பூவெல்லாம் எடுத்து சாமி போட்டோக்கெல்லாம் போட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் கோலம் போடாமல் எப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட போயிட்டேன். எனக்கு கோலம் போடுறது வந்து நான் லாக்டவுன் டைமில் தான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா நல்லா பெரிய தமிழ் கோலம்லாம் நல்லா போடுவாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் கோலம் போட தெரியாது அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்குமே வந்து நல்லா கோலம்லாம் போட வராது. இப்போவுமே எனக்கு தெரியாது. சும்மா 2-3 டிசைன் மட்டும் கற்று வச்சுருப்பேன். அதை சுற்றி போடுவேன். என் ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க, ஒரு டிசைனை சுற்றி அதவே போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து நல்லா கோலம் போடுற அப்படின்னு சொல்லிட்டாலோ இல்லை கோலம் போடுறத நின்று பார்த்தாலோ அடுத்த வாட்டி எனக்கு கோலமே சரியாக வராது. அப்புறம் ஒரு வழியாக கலசத்தை சுற்றி பூ வச்சாச்சு. வீட்டிலேருந்து இந்த மாதிரி பால் காய்ப்புக்கு வந்து பருப்பு, சர்க்கரை, புளி, வெல்லம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு 6 பொருள் எடுத்துகிட்டு வந்தவர்னு சொல்லுவாங்க. நானும் அந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்ருந்தேன். இது வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, இது நம்ம சமையல் கட்டில் வந்து ரெகுலராக இருக்கிற இந்த பாத்திரம் வந்து பாதி குறைஞ்சாலோ இல்லை பாதிக்கு கீழே இருந்தாலோ அது ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து இதெல்லாம் குறையாமல் இருக்கும், செல்வம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னா எங்கள் மாமியாரும் அப்படி தான். உப்பு சாடி இருக்கும் இல்லையா, அதை வந்து பாதி வரையும் குறைஞ்சிருக்கும், மறுபடியும் உப்பு கொட்டி ஃபில் பண்ணிவிடுவாங்க. இது வரைக்கும் வாங்கி 2 வருஷம் கிட்ட ஆகுது, அந்த ஜாடியை கழுவுனதே இல்லை. இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது யார் சொன்னதுன்னு தெரியல. ஏன்னா எப்படியும் பேக்கெட்டில் இருக்கிற பொருள் பேக்கெட் நம்ம வீட்டில் தான் இருக்க போகுது. அது ஏன் அதை குறைஞ்சா ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும்? அது வந்து அடியில் இருக்கிற பொருள் அப்படியே தானே இருக்கும். அதை கெட்டு பூஞ்சை அடித்து போய் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆனால் அது உடம்புக்கு கெடுதி தானே. ஆனால் இது பெரியவங்களுக்கு சொன்னால் பூமர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே. சரி ஓகே, பால் காஞ்சிட்டு இருக்கிற கேப்பில் மீதியெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேஸில் பாலை வச்சுட்டு மீதி ஒர்க்கு பண்ணிகிட்ருந்தோம்.
அப்புறம் பால் பொங்க வந்துருச்சு. சாமி கும்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். பெருசாக நாங்கள் யாருக்கும் சொல்லலை. அம்மாவுக்கு சொல்லியிருந்தோம். அம்மா நைட் வந்திருந்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டோட தாய் மாமா ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அவங்கள வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமிக்கிட்ட வந்து நான் அதிகமாக வேண்டுதலே வைக்க மாட்டேன். சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, இதை வேண்டிக்கலாம் அதை வேண்டிக்கலாம், சாமிக்கிட்ட வேணுனா கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு. சாமிக்கிட்ட வேணுனா கிடைக்கும்ன்றது நம்பிக்கை ரீதியாக நான் வந்து ஒத்துக்குவேன். பட் சாமிக்கிட்ட வேணுனால தான் கிடைக்குது, இந்த பூஜைனால தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா சிம்பிளாக நம்ம அப்படி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போயிடலாம்ல. இங்கே எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் தேவையில்லாமல் போயிடும்ல. அதனால நான் எப்போ சாமி கும்பிடும்போது ஒன்று தான் வேண்டுவேன். மன நிம்மதியாக, மன கஷ்டங்கள் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு மட்டும் வேண்டுவேன். என் ஹஸ்பண்டோட கேட்பாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலாக வேண்டுதல் வைக்கவே தெரியாது. எல்லாம் முடிச்சுட்டு பாப்பா வந்து ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து கொறிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு மதியம் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியத்துக்கு மேல் தான் ஷிஃப்டிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். ஆக்சுவலாக அதை முடிக்கவே நைட்டு ஒரு 9 to 10 ஆகிடுச்சி. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்ருந்தாங்க. நான் ஒரு பக்கம் டயர்டில் கால் வலியில் போய் படுத்துட்ருந்தேன். அவங்க தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தாங்க. கிச்சன் மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணல. மார்னிங் எழுந்து தான் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கிச்சன் மட்டும் என் டிபார்ட்மெண்ட்னால விட்டுட்டோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பெட்ரூம்ஸு, கபோர்ட் ஃபிட் பண்ணுறது, கட்டில் ஃபிட் பண்ணுறது பார்த்துட்ருந்தாங்க. இவ வேறு நடுவில் எலி குட்டி மாதிரி அங்கே இங்கேயும் வந்துட்டு போய்ட்டு தான். எங்களுக்கு வேறு ஒரு பக்கம் பயமாக இருந்துச்சு, எதுனா கால் மேலே எது போட்டுப்பாலோ அப்படின்ட்டுன்னு. பட் அவள் அசால்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தா. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பக்கம் இது தூக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணாங்க. நான் தூக்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு தூக்கிட்டு போய் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு, எப்படா கிச்சன் செட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அமிச்சதுக்கப்புறம் கிச்சன் பக்கம் வந்தேன். சாப்பாடு செய்யணும்ல, ஏன்னா முந்தின நாள் ஃபுல்லாக ஹோட்டலில் சாப்பிட்டோம். அப்படியே பண்ணிகிட்ருக்க முடியாதுல்ல, கிச்சன் செட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அவேஷன் முகிய மாதிரி உட்காந்து செட் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து இங்கே ஆணி அடிக்காத அங்கே ஆணி அடிக்குதுன்னு சொல்லவே இல்லை. எங்கே வேணால் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு ஹேக் சொல்லவா, இந்த மாதிரி புது சாமான்த்துலலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்கள்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி கேஸில் வச்சு கொஞ்சமாக லைட்டாக ஹீட் பண்ணால் அது உறிஞ்சி வந்துடும். தண்ணி படுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஒர்க் டேபிள் செட் பண்ணிடலான்ட்டு வந்தேன். ஏன்னா 10 o'clock லாகின் பண்ணணும். அட்லீஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு கூட ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிகிட்ருந்தேன். ஃபைனலி கிச்சன் செட் பண்ணதுக்கப்புறம் வியூ இப்படி தான் இருந்துச்சு. கிச்சன் செட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ஃபீலே வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. சரி போகிற போக்கில் க்ளீன் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஃபுல் வீடு செட் பண்ணுறதுக்கும் 1 வீக் ஆகிடுச்சு. 1 வீக் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாகவும் செட் பண்ணிகிட்ருந்தோம். அந்த டேவே ரொம்ப ஹெவியாக ஹெக்டிக்காக போனதுனால நைட்டு கீழே பாய் போட்டு படுத்துட்டோம். ரொம்ப சோல்ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது கீழே பாய் போட்டு தூங்கும்போது. நைட் வியூ இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமும் அரேஞ்ச் பண்ணாமல் இருந்துச்சு. ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குவைரிஸ் இருந்தால். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.